அப்பத்தை விட்டு கொடுத்து அவர் தன்னை கையளித்தார். அப்பத்தை விட்டு கொடுத்து அவர் தன்னை கையளித்தார். பிறர் வாழ தன்னை இழக்கும் வாழ்வே பழி என்றார். சுயநலமுடை தெரிந்து நாம் இறை மக்களாவோம். சுயநலமுடை தெரிந்து நாம் இறை மக்களாவோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களை, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட நம்மை அழைக்கிறது. கத்தோலிக்க விசுவாசத்தின் மகா பொக்கிஷம் என அழைக்கப்படக்கூடிய ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு வாழக்கூடிய நாம் இன்று நற்கருணைக்கு உரியவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருக்கு உரியவர் என உணர்ந்து இந்த பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள நம்மிடையே தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் குற்றங்களை நினைத்து இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்கள் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனக்கோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை நீர் எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருள்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய் ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 வரை. அந்நாளில் சாலோம் அரசர் மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அரசராக இருந்தார். அவர் அபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்து, உன்னத கடவுள் அபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக, உன் எதிரிகள் உன்னிடமும் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது அபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் இன்றுரைத்தார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிக உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார்.
எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்றி இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கள் உணவுகளை வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால் முடியுமா என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தார்கள். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடர்களுக்கும் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகளில் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புக்கு மிகவும் நெருக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கும் இறை மக்களே, நம்முடைய தாய் திரு அவை இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்கிற பெருவிழாவை மகிழ்வோடு நம்மை கொண்டாட அழைத்து
நற்கருணைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்கிற கருத்தை ஆழப்படுத்துகிறது. இன்றைய இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் மிக தெளிவாக ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார், உடன்படிக்கை. இது என் உடன்படிக்கையின் அடையாளம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்பலியில போய் ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம் என்றால் நாம் உடன்படிக்கையின் மக்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கை, நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் எனக்குரியவர்கள். நம்முடைய மூச்சு கடவுளுக்கு சொந்தம் என கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டார். அதே உடன்படிக்கையின் ஆழம், ஆன்மீகம் கல்வாரியில் இயேசு தன்னுடைய உடலை காயப்படுத்தி சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், நம்மை சொந்தமாக்கி கொண்டார். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். இந்த உலகிற்கு அல்ல, தீயவனுக்கு அல்ல, அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு அல்ல, மாறாக நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்கிற இந்த ஆழமான புரிதல் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த நற்கருணை பக்தியை மிக ஆழமாக உணர்ந்த நிறைய புனிதர்கள் நம்முடைய திரு அவையில் இருக்காங்க. புனித கிளாரா என்கிற புனிதர் மிக அருமையாக சொல்வார், ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தியின் முன்பாக எந்த ஒரு சக்தியும் நிற்க முடியாது. There is no disorder against God's communion. ஏன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, அப்படின்னா கடவுள் முன்பாக, அந்த நற்கருணையிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் முன்பாக நம்மை தாழ்த்தக்கூடிய, உடைக்கக்கூடிய, வீழ்த்தக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதனாலதான் ஒவ்வொரு திருப்பலிக்கும் வரும் பொழுது நாம் நம்மை தயாரித்து வர வேண்டும். அந்த நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது நாம் தகுந்த முறையில் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொள்ளும் பொழுது நம்மை ஆள்கொள்ளுவது கடவுள், இயேசு. புனித பவுல் சொல்லுவது போல, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து. நமக்கு பேரு கிறிஸ்தவர்கள் என சொல்லுவாங்க. ஏன்? கிறிஸ்து அவர்கள் என நம்மை சுட்டி காட்டக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு காட்சிய வாழ்க்கை அல்ல, மாறாக சாட்சிய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த நற்கருணை பக்தி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்துல இன்னும் உயர்ந்து நிற்க வேண்டும். அந்த நற்கருணைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், நம்ம சொல்லுவாங்களா, நம்பிக்கைக்குரியவர்கள். அதே போல நானும் நீங்களும் இன்னைக்கு நற்கருணைக்கு உரியவன், ஆண்டவருடைய இரக்கத்திற்குரியவன், ஆண்டவருடைய அன்புக்குரியவன், அவருடைய திரு உடலுக்கும் திரு ரத்தத்திற்கும் உரியவனாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறணும்னா 3 ஆ நமக்கு முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நற்கருணை மேல பக்தியா இருக்கிறேன், நற்கருணை பக்தி நமக்கு இருக்குது. இன்னைக்கு உண்மையில நாம் நற்கருணை மேல பக்தியா இருக்கிறோம்னா 3 ஆவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஆ என்னன்னு சொன்னா அறிவு. ஆ, நற்கருணை மேல பக்தி வரணும், அந்த பக்தியில நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அறிவு. புனித ஜெரோம் அருமையாக சொல்லுவாரு, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடியவன் அவருடைய வார்த்தையில் தெளிந்திருக்கிறான். உனக்கு கடவுளுடைய வார்த்தையை நீ அறிந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நற்கருணையை வாங்க வரும் பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து, அந்த வார்த்தையை பொறிந்து, அந்த வார்த்தைக்குள் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு நற்கருணை வாங்கும் பொழுது அந்த நற்கருணை பக்தியில் எனக்கு கிடைக்கக்கூடியது தெய்வத்தின் சக்தி. இதை நான் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய சக்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏதோ மனித சக்திகளை பெற்றவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் சக்தியை, கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவுடைய மனப்பான்பை, கிறிஸ்துவுடைய இதயத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய வார்த்தைக்குள் வர வேண்டும். விவிலியத்துல திருப்பாடல் 119 165 வசனம் அழகாக சொல்கிறது, என்னுடைய திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு. அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை என்னை விரும்பினா போதும். நம்ம சொல்லுவோம்ல, விரும்புதல், லைக்கிங். அந்த ஆண்டுடைய வார்த்தையை விரும்பும் பொழுது அவருக்கு மிகுதியான நல்ல வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை, அவங்களை எதுவுமே நிலைகுலைய செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவருடைய நற்கருணையை வாங்க வரும் பொழுது அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது எனக்கு தாகம் இருக்க வேண்டும். ஏதோ நான் வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை வந்து நற்கருணை வாங்கிட்டு போனேன், இது ஒரு சடங்கு அல்ல, மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நீ அந்த நற்கருணையை வாங்கும் பொழுது கடவுள்
அந்த வார்த்தை மனுவான அதே கடவுள் உன்னோடு பேசுவார். அந்த குரல் உனக்கு கேட்கும். இது முதல் ஆ. இரண்டாவது ஆ, அன்பு. நற்கருணை முன்னாடி வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை உணர வேண்டும். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சிலுவையை பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக எவ்வளவு ஆழமா அன்பு செய்திருந்தார். அந்த சிலுவையில காயப்பட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த ரணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் அடிக்கடி சொல்வது இதுதான், சிலுவையில உனக்காக உயிரையே கொடுத்த கடவுள் நீ அந்த நற்கருணையை வாங்கும் பொழுது ஜெபிக்கக்கூடிய உன் ஜெபத்திற்கு பதில் தராம இருக்க முடியுமா? நிச்சயம் அவரால் பதில் தர முடியும். ஆனா நீ எங்க வரணும்? அவருடைய அன்பில் வர வேண்டும். அதனாலதான் அவர் அழகா சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம், என் அன்பில் நிலைத்திருங்கள். இந்த உலக அன்பு கிடையாது. உலக அன்பு மாறி போகக்கூடியது, மாயமானது, நம்மை ஏமாற்றக்கூடியது, நம்மை நிறைவுபடுத்த முடியாததுதான் உலக அன்பு, மனித அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது, உண்மையானது. அதனாலதான் புனித பவுல் எவ்வளவு ஆழமான அந்த அன்பின் அனுபவத்தை சொல்லுவாரு. அவருடைய வார்த்தையில சொல்லக்கூடியது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எது பிரித்தெடுக்க முடியும்? சாவா, பட்டினியா, ஆடையின்மையா? எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பிடமிருந்து பிரித்தெடுக்க முடியாது. அத்துணை அழகு, அத்துணை ஆற்றல், அத்துணை ஆழம் அந்த அன்பிற்குள் நாம் வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, நேசர் ஆண்டவரை, நான் உன்னை அன்பு செய்கிறேன். ஆண்டவர் அன்பு செய்யும் பொழுதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் குறைந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைகள் இருக்கிறது, நிறைய பாவங்கள் இருக்கிறது, நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. புனித அகஸ்தீனார் தெளிவாக சொல்கிறார், ஆண்டவர் அன்பை நாம் அதிகப்படுத்த நீ ஆண்டவருடைய அன்புல அதிகமாக ஆக உன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் உன்னை விட்டு விலகி கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய குறைகள் இருக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், நான் கடவுளுடைய அன்பிற்குள் வரவில்லை. உலக பொருட்கள் மீதும் உலக மனிதர்கள் மீதும் அன்பு வைத்துக் கொண்டு நற்கருணை வாங்குவது பயனற்றது, அர்த்தமில்லாதது. ஒவ்வொரு முறையும் நற்கருணை வாங்க வரும் பொழுது அந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எவ்வளவு அன்போடு எங்க வந்திருக்கிறேன். அந்த அப்பத்திற்குள் இயேசுவுடைய அன்பு இருக்கிறது, கருணை இருக்குது, இரக்கம் இருக்கிறது, அவருடைய உசுறு இருக்குது. அந்த உசுரை நீ அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நீ மாற வேண்டும், அந்த அன்பில் வர வேண்டும். நம்முடைய கடவுள் அன்பின் தெய்வம், சிலுவையில் உயிரை கொடுத்தவர். அந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்த்து நீ கண்ணீர் செய்து ஜெபிக்கும் பொழுது, அன்போடு அவரை உற்று நோக்கும் பொழுது, இந்த அழகான பாடல்கள், அன்பு கூறுவேன், அவரை இன்னும் அதிகமாக நீ அன்பு செய்யும் பொழுது உனக்கு பதில் உண்டு, உன் ஜெபத்துக்கு அற்புதம் உண்டு, உன்னோடு கடவுள் உரையாடுவது நிச்சயமாக உண்டு, சாத்தியமாக விடும். மூன்றாவதாக நற்கருணையுடைய ஆழத்தை நாம் உணரும் பொழுது முதல்ல அவரை பற்றி அறிவு, அவருடைய வார்த்தை, இரண்டாவது அன்பு, மூன்றாவது ஆழமான நம்பிக்கை. ஏதோ மேலோட்டமான நம்பிக்கை அல்ல, மாறாக வேரோட்டமான நம்பிக்கை. ஆண்டவரை ஆழமா நம்பணும், அந்த நற்கருணை நாதனை நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் உங்களை தனக்கு உரியவனாக மாற்றுகிறார். விவிலியத்துல, திருச்சபையில நிறைய புனிதர்கள், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, ஆண்டவருடைய நற்கருணையை நம்பி புனித தன்மம் அடைந்தவர்கள். ஆண்டவருடைய நற்கருணையை பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டும். பைபிள்ல ஒரு அழகான எடுத்துக்காட்டு இருக்குது. புனித பேதுரு, அவர் ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன். அவருக்கு நல்லாவே தெரியும், கடல் மேல காலடி எடுத்து வச்சா முங்கி போயிருவோன்னு தெரியும், கடல் மேல நடக்க முடியாது. ஏன்னா அவர் கடலை தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டவர், கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்த மனுஷன். ஆனால் ஆண்டவர் இயேசு மீது வைத்திருந்த அந்த ஆழமான நம்பிக்கையில இயேசு அங்கன்னு சொல்றாரு, வாப்பா நீ கடல் மேல நடந்து வா என சொல்லும் பொழுது பேதுருடைய நம்பிக்கை மேலோட்டமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருப்பாரு? ஆண்டவரே நான் முங்கி வரட்டா, நீந்தி வரட்டா, இல்லை நான் இடந்து அப்படி தண்ணில குதிச்சு வரட்டா? இல்லை, அவர் ஆண்டவர் சொன்னபடி அந்த கடல் மீது நடந்து வந்தார். ஏன்னா அவருடைய நம்பிக்கை ஆழமானது. நம்மளை மாதிரி சந்தேகமான நம்பிக்கை அவர் பெறவில்லை, ஆழமாக இயேசுவை நம்பினார். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நற்கருணைக்குள் வரும்போது நாம் ஆண்டவரை ஆழமாக நம்ப வேண்டும். அந்த ஆழமான நம்பிக்கையில் தான் கடவுள் உன்னை தொடுவார். அந்த நற்கருணையில் இருந்து உனக்கு அற்புதம் உண்டு. இன்னைக்கு கிறிஸ்துவுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் மிக அருமையா சொல்கிறது, நம் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு, பாருங்க அந்த ஒப்பற்ற செல்வம் எது? நம் கடவுளாகிய ஆண்டவர் அந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய ஜபங்கள் இருக்கலாம்,
நிறைய மன்றாட்டுகள் இருக்கலாம். இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒப்பற்றமான செல்வம் இந்த உலக செல்வம் அல்ல, அழிந்து போகக்கூடிய செல்வம் அல்ல. நம் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை கொண்டு, அந்த கிறிஸ்துவை நம்ம எங்க பார்க்கிறோம்? நற்கருணையில் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவை நாம் எங்கு உணர்கிறோம்? நற்கருணையில் நாம் அந்த கிறிஸ்துவை உணர்கிறோம். அந்த கிறிஸ்துவை அன்போடும் அவருடைய வார்த்தை அறிவோடும் அவர் மீது நம்பிக்கையோடு நாம் உள்வாங்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அனைத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றுவார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையில இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். நிச்சயமாக புனித கிளாரா சொல்வது போல நற்கருணையின் முன்பாக எந்த ஒரு தீய சக்தியும் நிற்க முடியாது. அதுபோல அந்த நற்கருணை உட்கொள்ளக்கூடிய நமக்கு எதிராக எந்த ஒரு பாவமும் பலவீனமும் தீமையும் இருக்க முடியாது என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையில் நம்மை படைத்த ஆண்டவரை உட்கொள்ளும் பொழுது நானும் நீங்களும் நற்கருணைக்கு உரியவர்களாக, யூக்கரிஸ்டிக் பர்சனாக, நற்கருணைக்கு உரிய மனிதர்களாக மாறுவோம் என ஜெபிப்போம். நிச்சயமாக நம்மை தேடி வரக்கூடிய இயேசு நம்மை மாற்றுவார். ஆமீன், ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாள் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். பரச உருவில் உந்தன் பிரசன்னம், இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். ரசத்தினில் கலக்கும் நீரின் துளி போல் இயேசுவில் இணையும் நாமும் இயேசுவே. தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய், தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரணியர் எம்மை இறைவா காப்பாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை உமது மீட்பின் மறைபொருள்களை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை கனிவோடு எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலிபொருள்களாக முதலாக தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்தார். தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதூதர்கள் முதன்மையானோர், அரியணை அலமரோர், தலைமை தாங்குவோரோடு வான் படைகள் அணிகள் அனைவரோடும் இணைந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுகம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவையின் அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் கிறிஸ்துவின் இறந்த ஒவ்வொருவரையும் உமது திருமுக இரக்கத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித வலனார், புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், மறைசாட்சியான புனித தேவ சகாயம், அதிதூதர்களாக இருக்கக்கூடிய மிக்கேல், ராஃபேல், கபிரேல் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வரமருள உமை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூயாவியானவரின் ஆற்றலினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து நமது தந்தையிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திடமிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மை பராகிய கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அன்பு திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தூய ஆவியையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். தன் உடலையும் இரத்தத்தையும் நாம் அவருக்கு உரியவர்களாக இருக்க வேண்டுமென உடன்படிக்கையோடு நமக்கு கொடுத்து உடனிருக்கக்கூடிய அன்பு ஆண்டவர். இவரை அறிந்து இவரை ஆழமாக நம்பி இவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவருடைய இந்த நல்ல நாளிலே அவருடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் வணங்கக்கூடிய நாம், வழிபடக்கூடிய நாம், அவருடைய வழிபாடு, அந்த வார்த்தை வழிபாடு என்பது அவருடைய வழியில் நாம் வர வேண்டும். ஆண்டுடைய வழியில் நாம் வரும் பொழுது அவர் நமக்கு ஒளியாக, நமக்கு ஜீவனாக, சக்தியாக, ஆற்றலாக நிற்பார் என்பதுதான் விவிலியம் கற்றுத்தரக்கூடிய பாடம். ஒவ்வொரு முறையும் நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நாம், நற்கருணைக்கு உரியவர்கள் நாம் என்பதை உணர்ந்து இந்த ஜபத்தில் கலந்து கொள்வோம். இந்த பாடலோடு நாம் பக்தியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வழியில் நாம் வர வேண்டும் என மன்றாடுவோம். வழி தவறி போயிருக்கலாம், இன்று ஆண்டவருடைய வழிக்குள் நாம் வர ஜெபிக்க இருக்கிறோம். நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. இயேசுவே, நீரே எங்களுடைய நம்பிக்கை, என் புகலிடம், நீரே என் அரண், நீரே என் நம்பிக்கை, என் ஆண்டவரே. உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நீரே என் கதி என்று வாழ்கிறேன். நீரே என் புகலிடம், நீரே நீர் என்னுடைய புகலிடம், நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய நம்பிக்கை. உம்மை நம்பி நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, உமக்குரியவர்களாக எங்களை மாற்ற உம்முடைய நற்கருணையின் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொழிந்தருளும். ஆண்டவரே, உதவி வரக்கூடிய கல்மலை நீர் என நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தில் செயல்படும் தெய்வம் நீ. ஆண்டவரே, எங்களை தொட்டு எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே,
இருளில் உழவும் எந்தன் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன். பகலில் தாக்கும் எந்தன் கொடிய வாதைக்கும் நான் நஞ்சிடேன். இருளில் உழவும் எந்தன் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படேன். பகலில் தாக்கும் எந்தன் கொடிய வாதைக்கும் நான் அஞ்சிடேன். உமை நான் நம்பி என்றும் வாழ்கிறேன். நான் உம்மை நம்பி வாழ்கிறேன். என்கதி என்று வாழ்கிறேன். உமை நான் நம்பி என்று வாழ்கிறேன். நீரே என்கதி என்று வாழ்கிறேன். நீரே இடம், நீரே நரன், என்னுடைய பலம் ஆண்டவரே, என் நம்பிக்கை, என் ஆண்டவரே, என் தெய்வமே, என் ஆண்டவரே, என் நற்கருணை ஆண்டவரே. ஆண்டவரே, எதை குறித்து பயப்படாமல் உம்மை பார்த்து உமது முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய அந்த வரத்தை கொடுத்தருளும். கரங்களை உயர்த்தி கிறிஸ்துக்கு பிரியமா நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தில் விவிலியம் சொல்கிறது, திருப்பாடல் 32:11 சொல்கிறது, அவரை நம்பும் பொழுது நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை நம்புகிறோம். நம்மளை சுத்தி பயம் இருக்கலாம், நம்மளை சுற்றி கேள்விகள் இருக்கலாம், நம்மளை சுற்றி தேவையில்லாத மனிதர்களுடைய பிரச்சனைகள் இருக்கலாம், நாம் சோர்ந்து போயிருக்கலாம், எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை அடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். புனித ஃபாஸ்ட் நான் சொல்லக்கூடியது, ஆண்டவரை நம்ப வேண்டும். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஆண்டவரை நம்ப வேண்டும். விவிலியம் சொல்கிறது, திருப்பாடல் 32:11, நீ ஆண்டவரை நம்பும் பொழுது அவருடைய பேரன்பு உன்னை புடைசூழ்ந்து இருக்கும். பிரியமானவர்கள், நீ ஆண்டவரை நம்பும் பொழுது உன்னை அவருடைய அன்பு சூழ்ந்திருக்கிறது. நம்பிக்கையோடு ஒவ்வொரு முறையும் சோர்ந்து போகாத, பயந்து போகாத. விவிலியம் சொல்கிறது, தெய்வத்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. இந்த நற்கருணை ஆண்டவரை விழாவை கொண்டாடக்கூடிய நாம் நம்முடைய இதயத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய இதயம் அனைத்தும் நம்பிக்கையோடு ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது நீ திருப்தியாவாய். அப்படி தேடும் பொழுது உனக்கு பதில் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரை, எல்லாம் வல்லவரை, எங்களுக்காக உயிரை கொடுத்தவரை, ரத்தம் சிந்திய தெய்வமை, சிலுவையில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டவரை, இதோ ஜெபிக்கக்கூடிய எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரை. ஆண்டவரை, பாவத்தினால் நாம் உமது அன்பை விட்டு பிரிந்திருக்கிறோம். ஆண்டவரை, பாவம் செய்து பலவீனத்தில் உம்மை மறுதலித்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரை எங்களுடைய குற்றங்களை. தெய்வமே, நீர் எங்களை மன்னிக்காவிட்டால் யார் எங்களை மன்னிக்க முடியும்? எங்களுடைய குற்றங்களை மன்னியும் ஏசப்பா. மன்னிக்கக்கூடிய நீர் எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை, உம்மை நம்பியவர்களுக்கெல்லாம் நீ வழிகாட்டினீரை. ஆண்டவரே, இதோ இந்த ஜபத்தில் உம்மை நம்பக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளையும் உமது அன்பு புடை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய ஜபத்தில், அவருடைய இல்லத்தில் உம்முடைய அன்பு சூழ்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்கிற அந்த இறை அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நீ நல்லவை செய்யக்கூடிய ஆண்டவர். உம்மை மறுதலித்த போதே எங்களுக்கு நன்மை செய்தீர் ஆண்டவரே. உம்மை நம்பி ஜெபிக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையை கொடுத்தருளும் ஆண்டவரே. நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குரியவர்கள், கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்கள் என சாட்சி சொல்லக்கூடிய அந்த இறை அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜபத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களையும் தொட்டு நீ தூக்க வேண்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து எங்களை தூக்கும், பாவத்திலிருந்து எங்களை தூக்கும், பயங்களிலிருந்து எங்களை தூக்கும், சோர்வு இருந்து சோர்வடைந்து வீழ்ந்து போன எங்கள் ஒவ்வொருவரையும் பேதுருவை காப்பாற்றும் என கத்தும் பொழுது அவரை கையை பிடித்து தூக்கியது போல எங்களை தூக்கி ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்தும். தெய்வம் எங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களாக, கிறிஸ்து எங்களை பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்தவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எங்களுக்காக பரிந்து பேசும் தேவ அன்னையே, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும் இந்த நேரத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உமது திருவுடல் திரு ரத்தத்தை நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து இன்பெறுவதின் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அந்த பேரின்பத்தில் என்று மகிழ்ந்து வாழ அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், இறைவனின் பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர். தற்பரன் நீரே எமை மீட்டீர். போர்க்குடனப்பரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை இன்பேத்தமை நீராட்கொண்டு கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பின் பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.